guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான டாபிக்கா இருக்க போகுது. அட் தி சேம் டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டாபிக்காவும் இருக்க போகுது. இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நான் நேற்று சுமாராக ஒரு 9 மணிக்கு தான் வந்தேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் சுமாராக ஒரு 50 மினிட்ஸ் இருக்கும், பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சுமாராக தோராயமாக அப்படின்னு நம்மளே கணிக்கக்கூடியது, அதாவது கெஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பேசுவோம்ல, அதுக்கு நம்ம இந்த ஒன்லி அபவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி தாராளமாக பேசலாம். ஸோ இந்த ஒன்லி அபவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸை எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறது, அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். சரி, இப்போ ஒன்லி அபவுட் அப்படிங்கிறதோட மீனிங் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? என்ன சொன்னேன் நான்? சுமாராக, சுமாராக அப்படிங்கும்போது யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் தோராயமாக அப்படின்னு சொல்லும்போதும் ஒன்லி அபவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸில் பேசுகிறது உண்டு. ஸோ இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு விஷயத்த நம்ம அப்ராக்சிமேட்டாக கணிக்க மட்டும்தான் முடியும். நம்ம கெஸ் பண்ணுவோம், எக்ஸாக்டாக சொல்ல மாட்டோம். இப்போ நேற்று நான் 9 மணிக்கு வந்தேன் அப்படி சொல்ல மாட்டேன். சுமாராக 9 மணிக்கு வந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட முன்ன பின்ன இருக்கும். 9 மணியும் இருக்கலாம், 9:10 இருக்கலாம், 9:30 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். அதனால தான் நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது ஒரு விஷயத்த, எக்ஸாக்டாக சொல்லாமல், கரெக்டாக அந்த ஆன் டைம் என்னவோ அது சொல்லாமல் நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஒன்லி அபவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசணும். ஸோ இந்த ஒன்லி அபவுட் அப்படிங்கிறது எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்க்கலாம். இப்போது இந்த ஒன்லி அபவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ்லாம் எப்படி சுமாரா தோராயமாக அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அவன் மதிய சாப்பாட்டுக்கு சுமார் 200 ரூபாய் மட்டுமே செலவு செய்தான். ஸோ இந்த இடத்துல வந்திருக்க அழகா சுமாராக 200 ரூபாய் மட்டுமே செலவு செய்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை அவன் அப்படிங்கிறனால ஹீ, செலவு செய்தான் அப்படின்னா ஸ்பென்ட்னு சொல்லணும். ஓகேவா? ஸ்பெண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்பென்ட், செலவு செய்தான்னு சொல்லியிருக்கோம். ஹீ ஸ்பென்ட் சுமார் 200 ரூபாய் மட்டுமே அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மட்டுமே அப்படிங்கிறதுக்கு ஒன்லி, சுமாரா அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது அபவுட் அப்படிங்கிறது. ஒன்லி அபவுட் ₹200 எப்போ? மதிய சாப்பாட்டுக்கு, ஆன் லஞ்ச் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அபவுட் ஒன்லி, அதாவது ஒன்லி அபவுட் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒன்லிங்கிறது மட்டுமே அப்படி சொல்கிறதுக்கு இந்த அபவுட் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் சுமாரா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். He spent only about ₹200 on lunch அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அவளுக்கு சுமார் 10 வயது தான், ஆனால் அவ வயசுக்கு ரொம்பவே புத்திசாலியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். அவளுக்கு சுமாராக 10 வயசு தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே கிளவராக இருக்கா, ரொம்பவே புத்திசாலியாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அவளுக்கு she is only about 10 years old. She is only about 10 years old அப்படின்னா அவளுக்கு சுமார் 10 வயது தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. 10 வயது தான், ஆனால் பட் அவ வயசுக்கு ரொம்பவே புத்திசாலியா இருக்கா. She is very smart அப்படின்னா புத்திசாலியா இருக்குது. She is very smart அவளோட ஏஜுக்கு, for her age. She is only about 10 years old but she is very smart for her age அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது இங்கே அழகான ஒரு ஃப்ரேஸ் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? she is very smart for her age அப்படிங்கிறது. அவள் வயசுக்கு அவள் ரொம்பவே அதிகம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அடுத்தது, அந்த புக் சுமார் 150 ரூபாய் மட்டும்தான்,
அது ஒவ்வொரு ரூபாய்க்கும் மதிப்புடையதாக தான் இருக்குது. அந்த புக்கு வந்து 150 ரூபா தான், சுமாராக 150 ரூபா தான் இருக்குது. பட் அது ஒவ்வொரு ரூபாய்க்குமே மதிப்புடையதாக இருக்குது. அப்படின்னா என்னது, ரொம்பவே ஒர்த் அந்த புக் அப்படிங்கிறது இல்லையா. சரி, இதை அந்த புக், the book cost only about rupees 150. அது ஒவ்வொரு ரூபாய்க்கும் மதிப்புடையதாக தான் இருக்கு. அண்ட் இட்ஸ் மதிப்புடையதாக அப்படிங்கும்போது இட்ஸ் worth every rupee அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ரூபாய்க்கும் அப்படிங்கறனால every rupee அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. Just read the sentence now. The book costs only about rupees 150 and it's worth every rupee அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, நாங்கள் பஸ் வர்றதுக்கு முன்னால் சுமாராக 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணோம். பஸ் வர்றதுக்கு முன்னால் சுமாராக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படி சொல்கிறது. ஸோ இதை நாங்கள் we வெயிட் பண்ணோம், we waited only about, we waited only about எங்கே இருக்கு, சுமாராக 10 நிமிஷம்தான், 10 minutes. பஸ் வர்றதுக்கு முன்னால, before the bus arrived. read பண்ணுங்க. We waited only about 10 minutes before the bus arrived அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே கிளியராக உங்களுக்கு புரியுதா, அந்த சுமார் அப்புறம் மட்டும்தான் இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுற விதமாக தான் நம்ம only about அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம் எல்லா சென்டென்சஸ்லையும். ஓகேவா. அடுத்தது, டிராஃபிக் இல்லைன்னா இந்த பயணம் தோராயமாக 2 மணி நேரம் தான் எடுக்கும். டிராஃபிக் இல்லைன்னா இந்த ஜேர்னி வந்து ஒரு 2 மணி நேரம் தான், சுமாராக ஒரு 2 மணி நேரம் தான் எடுக்கும் அப்படிங்கிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த பயணம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டாக வரும். த ஜேர்னி டேக்ஸ், தோராயமாக 2 மணி நேரம், டேக்ஸ் ஒன்லி about 2 hours. traffic இல்லைனா 2 hours if there is no traffic. traffic இல்லைனா there is no traffic. read the sentence now. The journey takes only about 2 hours if there is no traffic அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். next one, நேற்று நைட் சுமார் 4 மணி நேரம் தான் தூங்கினேன், அதனால் இன்னைக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நேற்று நைட் நான் ஒரு சுமார் 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன், அதனால் இப்போ இன்னைக்கு எனக்கு டயர்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை நேற்று நைட்டு 4 மணி நேரம் தான் தூங்கினேன், நான் தான் தூங்கினேன் இல்லையா. ஐ ஸ்லெப்ட்னு போடணும், தூங்கினேன்னு இருக்கு. அப்போது ஐ ஸ்லெப்ட் ஒன்லி அபவுட், சுமாராக 4 மணி நேரம் தான் தூங்கினேன். ஐ ஸ்லெப்ட் ஒன்லி அபவுட் 4 hours. ஸோ அதனால் எனக்கு இன்னைக்கு டயர்டாக இருக்கு. ஸோ ஐ ஆம் ஃபீலிங் டயர்டு டுடே. ஓகே, ரீட் பண்ணுங்க. I slept only about 4 hours, so I'm feeling tired today அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, இந்த படம் தோராயமாக 90 minutes, அதாவது இந்த படம் தோராயமாக 90 minutes தான், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்கிறோம். இந்த படம் 90 minutes தான் தோராயமாக, ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதை இந்த படம், the movie is only about 90, the தோராயமாக only about 90 minutes, but ஆனால் but ரொம்ப நல்லா இருக்கு, but it's very good. Read the sentence now.
The movie is only about 90 minutes but it's very good அப்படிங்கிறது. அடுத்தது அவன் சுமாரா ஒரு வாரம் தான் வீட்டில் தங்கினான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வாரம் தான் அவன் சுமாரா ஒரு வாரம் தான் இருந்திருப்பான், தங்கி இருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை அவன் ஹீ, தங்குறது அப்படிங்கும்போது ஸ்டேய்டு அப்படின்னு போட்டுக்கலாம். தங்கினான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹீ ஸ்டேய்டு எங்கே, வீட்டில். ஸ்டேய்டு ஹோம் ஃபார் சுமாரா ஒரு வாரம் தான், ஃபார் ஒன்லி about a week ன்னு போட்டுக்கலாம். ஒரு வாரம் தான்னா a week அப்படின்னு போடலாம். He stayed home for only about a week அப்படின்னு சொல்லணும். இந்த எல்லா சென்டென்சஸ்லையுமே நம்ம அந்த சுமாரா, தோராயமாக அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்களா. ஒன்லி அபவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த மாதிரியான சென்டென்சஸ், அதாவது டெய்லி லைஃப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ்லாம் லேர்ன் பண்ணி நம்ம பேசவும் தொடங்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளோட ஃப்ளூவன்சி கண்டிப்பாக டெவலப் ஆகும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். டெம்பரேச்சர் சுமார் 25 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கு. 25 டிகிரி, சுமாராக 25 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் இருக்க மாட்டிருக்கு, பட் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது த டெம்பரேச்சர் சுமார் 25 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் அப்படின்னா இஸ் ஒன்லி அபவுட் 25 டிகிரி செல்சியஸ். ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இட்ஸ் வெரி குட் அப்படின்னே போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக which is quiet pleasant அப்படின்னு சொன்னாலும் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுத்துரும். ஓகேவா? ஜஸ்ட் ரீட் தி சென்டென்ஸ் now. The temperature is only about 25 degrees Celsius which is quite pleasant அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு சுமார் 3 சாப்டர்ஸ் மட்டும் தான் மீதம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுமாரா அவளுக்கு ஒரு 3 சாப்டர்ஸ் தான் மீதம் இருக்கு. ஸோ இதை அவளுக்கு she இருக்கு அப்படி சொல்கிறோம் இல்லையா. அதனால she has only about 3 chapters. She has only about 3 chapters left. மீதம் இருக்கு அப்படி சொல்றதுனால leftன்னு போடும். ஓகேமா? She has only about 3 chapters left அப்படிங்கிறது. அடுத்தது, அந்த நிகழ்ச்சி சுமாரா 30 நிமிஷம் தான் நீடித்தது, ஆனால் அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த நிகழ்ச்சி 30 நிமிஷம் தான் நீடித்தது அப்படிங்கும்போது இங்கே என்ன எழுதலாம்? அந்த நிகழ்ச்சி, the event 30 நிமிஷம் தான் நீடித்தது. the event lasted அப்படின்னு சொல்லலாம். the event lasted only about 30 minutes. சுமாரா 30 நிமிஷம் தான் நீடித்தது. the event lasted only about 30 minutes. ஆனால் but அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. பட் it was மிகுந்த அப்படி சொல்றதுனால இட் வாஸ் வெரி தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸோ தாக்கம் அப்படின்னா இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இம்பேக்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது. ஜஸ்ட் ரீட் தி சென்டென்ஸ் now. The event lasted only about 30 minutes but it was very impactful அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, எனக்கு இந்த வேலையை முடிக்க சுமார் 10 நிமிடங்கள் மட்டுமே தேவை. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு சுமார் ஒரு 10 நிமிஷம் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, எனக்கு சுமார் 2 நாட்கள் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண நேரம் இருக்கு. என்கிட்ட சுமாராக ஒரு ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்குது எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 2 சென்டென்சஸும் தான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இன்னைக்கு இந்த ஒன்லி அபவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இந்த 2 சென்டென்சஸையும் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் ஹோம்ஒர்க்கை எடுத்துகிட்டு எனக்கு காமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. இன்னைக்கு இதோட நம்ம லெசனை சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு.
கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே ஈஸியாகவும் அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.